வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. டெல்லியிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இதை அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ப்ரோமோட் பண்ணுற ஒரு யூடியூப் சேனல் பட்டு குட்டி ஹோம். புது யூடியூபர் தான். ஸோ சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவங்க கண்டென்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை நீங்கள் ஃப்ரீ ப்ரோமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. செடி வச்சாலே போதுமா, இல்லை மரக்கன்றுக்கு தான் கண்டிப்பாக வைக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கம்பல்சரி மரக்கன்று தான் நீங்கள் வைக்கணும். செடி வைக்கிறவங்களுக்குலாம் ஃப்ரீ ப்ரொமோஷன் கிடையாது. அதை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனல் ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணுறேன். அதே மாதிரி சேனல் நேம் க்ரீன் ஃபார்ம் டெக்னோ கிடையாதுங்க. நம்மளோட சேனல் நேமை மாற்றியாச்சு. பாபார்க் டெக், இதுதான் நம்மளோட சேனலோட நேம். அப்புறம் என்னோட பேர் பாபா. ஸோ அப்புறம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்றேன். ஸோ ஃபைனலி இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. நிஸ்கோமெட் பிராண்டோட நெபுலைசரை நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெபுலைசர்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிஸ்கோமெட் அப்படின்னு போட்டு அவங்களோட கேட்டலாக், ப்ராடக்ட் கேட்டலாக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸை பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அப்படி நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ மெயின் பாக்ஸை எடுத்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நிஸ்கோமெட் அப்படின்னு பிராண்ட் நேம், எங்கே பார்த்தாலும் அவங்க பிராண்ட் நேமை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த நெபுலைசர் செட்டப்போட ஒரு இமேஜ் வந்துட்டு இருக்குது. சைடில் வந்துட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த டீட்டெயில்ஸும் பெருசாக இல்லை. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா ஒரு தெர்மோகோல் பீஸ் மேலே இருக்குது. இதெல்லாம் வீடியோவில் சொல்லுவியாடான்னு கேட்காதீங்க. அன்பாக்சிங் வீடியோனா எல்லாத்தையும் சொல்லணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற இந்த மெயின் டிவைஸ் எடுத்து வெளில வச்சுருவோம். ஸோ எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, டப்பாக்குள்ளே அப்படி ஓரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேனுவல் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு மேனுவலை படிச்சிருங்க. ஏன்னா இது ஒரு மெடிக்கல் டிவைஸ், அதனால் நீங்கள் மேனுவலை ஃபுல்லாக படிச்சுட்டு அதன்படி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெயின் மிஷின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கவரில் 2 மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மாஸ்க்கு, சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்க்குன்னு 2 மாஸ்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர் டியூப் கொடுத்துருக்காங்க. ஒரு மெடிசின் கப் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஏர் ஃபில்டரு. ஸோ இந்த நெபுலைசரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு செட்டப் டெமோ வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நெபுலைசர்னால் என்னப்பா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த நெபுலைசர். முக்கியமாக இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட். ஸோ உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்பா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் உங்கள் டாக்டர் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ மக்களே, பேசிக்காக இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டுட்டோரியலை இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்துட்டு நெபுலைசர் மெயின் டிவைஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூப் மாட்டுறதுக்கான போர்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த டியூப்பில் வந்துட்டு 2 எண்டு இருக்கும். இதில் ஒரு எண்டை வந்துட்டு இந்த மெயின் டிவைஸில் வந்துட்டு மாட்டிக்கோங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம மாட்டிக்கலாம். ஓகே, நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க. இன்னொரு எண்டை வந்துட்டு இந்த மெடிசின் கப்பில் வந்துட்டு மாட்டணும். ஸோ இதுதான் வந்துட்டு மெடிசின் கப்பு. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த மெடிசினை வந்துட்டு இதுக்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன அளவுக்கு ஊற்றணும்னு சொல்கிறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் மெடிசினை ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே அளவை பார்த்து நீங்கள் மெடிசினை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாப் பார்ட்டை வந்து இந்த மாதிரி மூடிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபில்டர் ஸ்பாஞ்சு. இது வந்து எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்துருப்பாங்க. இது கிரே கலரில் மாறிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் அதிகமாக ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஸ்பாஞ்ச் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெடிசனை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு அடியில் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சின்ன சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு இந்த டியூப் எப்படி மாட்டிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் யார் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு குட்டி மாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இதில் நீங்கள் இப்படி மாட்டிக்கணும். பெரியவங்களுக்கும் தனியாக ஒரு மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாஸ்கோட பாட்டமை இதில் நீங்கள் இப்படி மாட்டிக்கணும். அவ்வளோதான். ப்ளக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னா நெபுலைசர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாட்டி வைத்தியம், இயற்கை வைத்தியம் தான், இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. ப்ராடக்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.